சொல்லுங்க கார்த்தி, என்ன விஷயம் அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. ரம்யா, ஒரு சின்ன பிரச்சனை, நேரில் வர முடியுமா அப்படின்னதும் ரம்யாவும் வந்து நேராக கோவிலுக்கு வராங்க. சொல்லுங்க கார்த்தி, என்ன ஆச்சு? இல்லை, அம்மா தீபாவோட தாலியை பூஜை பண்ண கொண்டு வந்திருக்காங்க. அப்போ யாரும் ஒரு திருடன் பேக்கோட பிடுங்கிட்டு போயிட்டான். அச்சோ, என்ன கார்த்தி சொல்கிறீங்க? ஆமாம் ரம்யா, இப்போ அம்மா தனியாக தான் இருக்காங்க, பாவம். நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் அம்மா கூட இருக்கணும். நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னதும் ஏன் கார்த்தி, எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க? இல்லைங்க, அம்மாவோட பேக்கில் தான் அம்மா அவங்களோட ஃபோனை வச்சுருக்காங்க. ஸோ இஎம்ஐ ஐடியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு. அப்போ கண்டிப்பாக அந்த திருடன் கிட்ட தானே ஃபோன் இருக்கும். அப்போ அந்த திருடனையும் கண்டுபிடிச்சா தாலி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்கள் அம்மா கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் காரை தள்ளி வச்சுட்டு அதே கோவிலில் தான் கார்த்தி மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ரம்யா வந்து யோசிக்கிறாங்க, அச்சோ இந்த கார்த்தி சும்மாவே இருக்க மாட்டார் போல் இருக்கே, அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் தாலி எடுத்துகிட்டு வரணுமே அப்படின்னுட்டு நேரா ரம்யா அபிராமி கிட்ட வராங்க. என்ன ஆச்சு ஆண்டி? எல்லாத்தையும் கார்த்தி சொன்னார், கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னதும் அபிராமி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு. சரி ஆண்டி, நீங்கள் அழுது ரொம்ப தாகமாக இருப்பீங்க, இருங்க பக்கத்தில் போய் தண்ணி வாங்கிட்டு வர அப்படின்னதும் அபிராமி சரின்னு சொல்கிறாங்க. ரம்யா அங்கேருந்து தண்ணி வாங்க போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக ரம்யா குடுக்குடுன்னு அவங்க வீட்டுக்கு ஓடி வந்து அந்த பேக்கை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அபிராமியோட ஃபோனை காணும். என்ன இது, ஃபோனை காணும்? அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரவுடி ஃபோன் எடுத்துட்டு பேக்கை மட்டும் தான் என்கிட்ட தந்திருக்கணும் அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போதைக்கு இந்த தாலியை வந்து அந்த அபிராமி கிட்ட கொடுக்கறது தான் சரி. ஏன்னா கார்த்தி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா கண்டிப்பாக அந்த ரவுடியை வந்து கண்டுபிடிச்சிடுவா. அதுக்கப்புறமா ரவுடி கூட சேர்ந்து நாமளும் மாட்டி பட்டுருவோம் அப்படின்னுட்டு நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கையும் அந்த தாலியை எடுத்துட்டு நேராக கோவிலுக்கு வந்துடுறாங்க. கார்த்தியை ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போக விடாம பண்ணணும் அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கார்த்தி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரம்யா, என்ன விஷயம்? ஆமா கார்த்தி, இப்போ எங்க இருக்கீங்க? இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேங்க, உள்ள போறேன் அப்படின்னதும் இல்ல கார்த்தி, நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க கிளம்பி கோவிலுக்கு வாங்க, அம்மாவோட பேக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னதும் நிஜமாவா சொல்றீங்க? ஆமா கார்த்தி, நீங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்னதும் கார்த்தியும் வெளியில போய் வர மாதிரி வராங்க. நேராக நம்ம ரம்யா கிட்ட வந்து எப்படி ரம்யா, எப்படி உங்ககிட்ட கிடைச்சிக்கு அப்படின்னதும் அதுவா கார்த்தி, நான் போயிட்டு இருந்தேன்னா அப்போ 4 பேர் அந்த ரவுடியை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தா ஆண்டியோட பேக் தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், இப்படி தெரிஞ்சேன் எங்கள் ஆண்டியோட பேக் தான் கொடுங்க அப்படின்னதும் அவங்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை, நான் போனபடியாக பார்த்துட்டேன் அப்படின்னதும் ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா, வாங்க அம்மா கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னுட்டு கார்த்தி வராங்க. என்னாச்சுப்பா கார்த்தி, கிடைச்சிருச்சா அப்படின்னதும் ஆமாம்மா இந்தாங்க தாலி கிடைச்சிருச்சு அப்படின்னதும் ரொம்ப நன்றிப்பா அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் ரம்யா தாம்மா, ரம்யா தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னதும் என்னமா ரம்யா சொல்றா அப்படின்னதும் நடக்காத விஷயத்தையே அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா. இதுக்கிட்ட அபிராமி ரொம்ப தேங்க்ஸ்மா ரம்யா, மறுபடியும் தீபாவோட வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திருக்க அப்படின்னதும் ஆமாம்மா, தீபா என்னோட கல்யாணம் நடக்கிறது நம்மளை விட ரொம்ப ஆர்வமா ரம்யா தான் இருக்காங்க அப்படின்னதும் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு அபிராமியும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமியும் கார்த்தி அங்கிருந்து கிளம்பினது. எப்படியாச்சும் நாம ஏதோ ஒன்று பண்ண எடுத்தா அதுக்குள்ள இந்த கார்த்தி வந்து சொதப்பிட்டு போறாதே அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா விட்டு தான் காமிக்கிறாங்க. ரம்யாவோட அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ரமேஷ் வந்து 2 பேரை கூட்டிட்டு வந்து நீங்க எங்கே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள வராங்க. வாங்க மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள திடீர்னு வந்திருக்கீங்க? அதுவும் மாமா ரம்யா பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். என்னது ரம்யா? யாரு மாப்பிள்ள அந்த ரம்யா அப்படின்னு ரம்யாவோட அப்பா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, என் ரம்யாவை தான் நான் செல்லம்மா சுருக்கி ரம்மின்னு கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ரமேஷ் வந்து அல்டிமேட்டாக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, சரி மாப்பிள்ள, என் பொண்ணு வர சொல்கிறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, நான் என் ரம்யை பார்த்த பிறகுதான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னதும் சரிங்க மாப்பிள்ள, இருங்க என் பொண்ணை கூப்பிடுறேன் அப்படின்னுட்டு நம்ம ரம்யாவோட அப்பா ரம்யாவை கூப்பிட்டதும் ரம்யா வந்து செம்ம கியூட்டாக வந்து மாடிப்படியிலேருந்து ஓடி வராங்க. அந்த டைமில் வந்து பிஜிஎம்மா வந்து அழகி லைலா சாங் போகுது. ஸோ ஷூட்டபிளாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதை பார்த்து நம்ம ரமேஷ் ரம்யாவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க ரமி, ஐயோ என்ன ரமி இதெல்லாம் என்ன, நல்லா பாருங்க மாமா, பாருங்க என்னோட ரம்மியை பாருங்க அப்படின்னு ரமேஷ் சொன்னது. என்ன ஆச்சு மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ரம்யாவோட அப்பா கேட்குறாங்க. என்னது பிரச்சனையா, நீங்க ஃபர்ஸ்ட் ரம்மியை பாருங்க அப்படின்னதும் ரம்யா அப்பாவும் நல்லா பார்த்து முடிச்சிடுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, நான் பார்த்துட்டேன். ஐயோ பார்த்தோமா, உங்களுக்கு தெரியல எப்படி இருந்தா என் ரம்மி, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் அப்பல் மாதிரி இருந்தா இப்போ எப்படி இருக்கா, வறண்டு போய் இருக்கா. ஏன் மாமா, ஏன் இப்படி என்னோட ரம்மிய
வெளியிடங்களுக்கெல்லாம் அனுப்புறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஃப்ரெஷ்ஷா இருந்த என் ரம்மி இப்படி காஞ்சி போயிட்டாலே, இப்படியே போனா கல்யாணத்தை அன்னைக்கு எப்படி இருப்பா, வறண்டு போய் இருப்பா இல்லையா? நான் எல்லாருக்கிட்டையும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பான்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க என்ன இப்படி என்னோட ரம்மியை காய விட்டுட்டீங்களே மாமா அப்படின்னு ரமேஷ் வந்து அல்டிமேட்டா பேசிட்டு இருக்காங்க. ஐயோ மாப்பிள்ள, அவ ஃப்ரெண்ட் தீபாவோட கல்யாணங்கிறதால அவ கொஞ்சம் பிஸியா வெளியில போக வேண்டியதா ஆயிடுச்சு மாப்பிள்ள. இனி போகாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதும் அதெல்லாம் முடியாது மாமா. இங்க பாருங்க, என் ரம்மி வந்து ரம்மியோட தோல் வந்து எவ்வளவு சாஃப்டான தோல், அந்த தங்க தோலில் வெயில் பட்டா என்னோட குட்டி இதயம் நொறுங்கி போயிடும் மாமா, நொறுங்கி போயிடும் அப்படின்னதும் நம்ம ரம்யாவுக்கு செம்மையா கடுப்பாகுது. ஸோ ரமேஷ் வந்து சூப்பரா பேசிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம ரம்யாவோட அப்பா, சரி மாப்பிள்ள, இனி அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி, என்ன விஷயமா வந்தீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு ரம்யா சொன்னதும், இருமா நீ நல்லா ஷாப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னுட்டு உடனே ரமேஷ் என்ன பண்றாங்கன்னா வெளியில நிக்கிற அந்த 2 பேரையும் கூப்பிடுறாங்க. இவங்க யார் தெரியுமா? இவங்க வந்து நல்ல ஃபர்னிச்சர் செய்யறவங்க அப்படின்னதும், அது சரி மாப்பிள்ள, எதுக்கு அவங்க எங்க அது ஒண்ணும் இல்ல மாமா, அன்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் ரம்யாவோட பெட்ரூம் போய் பார்த்தேன். அங்க பார்த்தா பெட் வந்து ரொம்ப லோக்கலா இருக்கு மாமா. அதான் என் தங்க படுக்கிற பெட் வந்து எப்படி இருக்கணும் மாமா, தங்க கட்டில இருக்க வேணாமா, அதான் ஒரு தரமான கட்டில செய்யறதுக்கு இவரை கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா அப்பா சந்தோஷப்படுறாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, என்னோட செல்லத்துல ரூமுக்கு போய் அந்த பெட் அகலம் நீளம்லாம் அளந்துட்டு வா அப்படின்னதும், ஓகே சார். சிங்லா டபுளா அப்படின்னு கேட்டதும் ரமேஷ் வந்து ஓங்கி அடிக்கிறாங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ள, ஏன் அடிச்சிங்க, எப்படி கேட்குறா பாருங்க மாமா கேள்வி. நான் சிங்கிளா டபுளான்னு கேட்குறான், இதெல்லாம் ஒரு கேள்வியா மாமா? இப்போ எனக்கும் ரம்யாவுக்கும் ஒரு பையன் பிறப்பான் என்ன மாதிரி அழகா, அதுக்கப்புறமா என் ரம்யா மாதிரி ஒரு அழகான பொண்ணு பிறப்பா. அப்போ நாங்க எவ்வளவு பேர் தூக்க வேண்டியதா இருக்கும். அப்போ ஃபேமிலி பெட்டு தானே மாமா? சரி அதானே மாப்பிள்ள, அதுக்கு போய் சிங்கிளா இல்லை டபுளான்னு கேட்குறாமாம்மா, அதான் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு ரமேஷ் சொன்னதும், சரி மாப்பிள்ள இப்போ என்ன பண்ணலாம், இங்கே பாரியா நல்ல ஃபேமிலி வெட்டிக்கு ஏற்ற மாதிரி அளந்துட்டு வா போ அப்படின்னு சொன்னதும் அந்த ஆளு வந்து அழக்கலான்னு போகிறாங்க. ஐயோ இவனை எங்கே இருந்து தான் பிடிச்சாங்களோ தெரியலையே, டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வெண்ணிக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ இருக்கிறதே போதும், வீண் செலவெல்லாம் வேணாம் அப்படின்னதும், பாருங்க மாமா பாருங்க, என் வருங்கால பொண்டாட்டி எப்படிலாம் காசை வந்து பக்குவமா சேமிக்கிறான்னு பாருங்க அப்படின்னது. ஆமா மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்து என் பொண்ணு நல்ல மெச்சூரிட்டி தான் அப்படின்னு நம்ம ரம்யா அப்பா சொன்னதும் ரம்யா வந்து செம்மையா கடுப்பாகிறாங்க. சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும், பாத்தீங்களா மாமா, கால் கடுக்க நின்று நான் பேசிட்டு இருக்கேன், குடிச்சிட்டு ஒரு பச்சை தண்ணி கூட குடிச்சிட்டு போன்னு சொல்லாம என் தங்கம் இன்னும் போக சொல்லுது அப்படின்னதும், என்னமா ரம்யா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை இப்படியா நீ பேசுவ, போமா போய் காஃபி டீயாச்சும் போட்டுட்டு வா அப்படின்னதும், ஐயோ மாமா என்ன பண்றீங்க அப்படின்னு ரமேஷ் கேட்குறாங்க. இப்போ என்ன ஆச்சு மாப்பிள்ள, என் தங்கம் கிச்சனுக்குள்ள போனா என்ன ஆகுறது, ஏமாமா இந்த வீட்டுல வேலைக்காரி இல்லையா, இல்ல வேலைக்காரினா ஏற்பாடு பண்ணி தரவா அப்படின்னதும், அதெல்லாம் இருக்கு மாப்பிள்ள, இன்னைக்கு வேலைக்காரி வேலை போட்டுட்டா லீவு போட்டுட்டா அப்படின்னதும், சரி மாமா பரவாயில்ல இருக்கட்டும், அதுக்காக என் தங்கத்தை கஷ்டப்படுத்த வேணாம், நான் இன்னொரு நாளைக்கு வரேன் செல்லம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து கிளம்பினதும் ரம்யா வந்து செம்மையா கடுப்பாகிறாங்க. ஐயோ அப்பா எனக்கு இவரை பார்த்தாலே கடுப்பாகுதுப்பா, எங்கப்பா இருந்து பிடிச்சிங்க, என்னம்மா இது, உன் மேல எவ்வளவு அக்கறை எடுத்து பேசிட்டு போறாரு, நீங்க என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்க, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமா, இப்போதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொன்னதும் ரம்யா வந்து செம கடுப்பாகிறாங்க. டே ஒன்னு ஒரு வழி பண்ணாதான் நான் நிம்மதியா இருக்க முடியுங்களா, இல்லைன்னா காத்தே அடையிறதுக்கு நீ எனக்கு தடையா இருப்பா மொக்கு பயல் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து செம காண்டாகிறாங்க. இதே டைம் வந்து நம்ம தீபா விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்க பார்த்தோம்னா எல்லாருக்குமே புடவை எடுக்கிறதுக்காக நேரா நம்ம அபிராமி வந்து புடவைக்காரங்களை அவங்க வீட்டுக்கே வர சொல்லியிருப்பாங்க. அவங்களும் நிறைய புடவையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. என்ன ஆத்தது புடவையெல்லாம் நிறைய வருது அப்படின்னு மீனாட்சி கேட்டதோ, அதுவாமா நம்ம எல்லாரும் அங்க கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறத விட நம்ம வீட்டுக்கே வர விளைச்சி எடுத்துடலாம்ல, அதாமா புடவைக்காரரு இங்கே வர சொல்லிட்டு அப்படின்னதும், நல்ல விஷயத்த ஆத்த, சரி வாங்க எல்லாரும் புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து புடவைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அபிராமி, என்னம்மா மைத்லி நீ மட்டும் இருக்க, வா உனக்கு சேர்த்துதாமா வந்து எடுத்துக்கோ அப்படின்னது. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு மைத்லியும் சேர்ந்து புடவை ஒன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அவங்க கூடவே இருக்காங்க. அப்ப நம்ம தீபா வந்து, அம்மோ நீ நல்ல புடவையா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு ரம்யாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க இதுல ஒரு டாஸ்க் வைக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. இதுல என்ன டாஸ்க் வேண்டி இருக்கு அப்படின்னு அபிராமி கேட்கறாங்க. சிம்பிள் தான் ஆண்டி, இப்போ உங்க எல்லாரும் ஹஸ்பண்ட் மாரும் வெளியில போயிட்டாங்க, அதனால என்ன பண்றீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் மார்கிட்ட போன் போட்டு வீடியோ கால் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்லயே வந்து புடவை வந்து அவங்களே செலக்ட் பண்ண சொல்லி
சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ல அவங்க சரியான புடவையை வந்து செலக்ட் பண்ணி சொன்னாங்கன்னா உங்க 2 பேருக்கு இடையிலுமே வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு ரம்யா சொன்னதும், ஓஹோ அவ்வளவுதானே, என் புருஷனுக்கு எந்த புடவை எனக்கு அழகா இருக்கும்னு நல்லாவே தெரியும், அவர் சத்தியமா கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஆமாமா என்னோட புருஷனுக்கு தெரியும் அப்படின்னதும் உடனே நம்ம தீபாவும் என் புருஷனும் சரியா தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் நான் என் புருஷனுக்கு வீடியோ கால் பண்றேன் அப்படின்னுட்டு மீனாட்சி என்ன பண்றாங்கன்னா ஆனந்துக்கு வீடியோ கால் பண்றாங்க. என்ன இது மீனாட்சி வீடியோ கால் பண்றா, சொல்லு மீனாட்சி என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க பாத்தீங்களா, அத்தை புடவைக்காரன்னு வர சொல்லியிருக்காங்க, நாங்க எல்லாரும் புடவை பார்த்துட்டு இருக்கோம், நீங்க இப்போ எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு புடவையை சொல்லணும் அப்படின்னதும் புடவை கலரை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னதும் அதுக்கு முன்னாடி நம்ம மீனாட்சி சொல்லியிருப்பாங்க எனக்கு கிரீன் கலர் புடவை தான் நல்லா ஷூட் ஆகும், அது என் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும்னு. அப்போ நம்ம மீனாட்சி ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க, நம்ம ஆனந்த் வந்து கிரீன் கலர் புடவையை சொல்லுவாங்களான்னு. ஆனா வேற ஒரு கலர் புடவையை வந்து ஆனந்த் சொன்னதும் எல்லாருமே கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. போங்க நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து கோமா போனை வந்து வச்சிடுறாங்க. என்ன மீனாட்சி இப்படி ஆயிடுச்சு, ஆனந்த் வந்து சொதப்பிட்டாரே அப்படின்னதும் சரி சரி விடுங்க ஐஷு, நீயாவது போன் பண்ணு, உனக்காச்சும் புருஷன் சரியா சொல்றாரான்னு பாப்பா அப்படின்னு மீனாட்சி சொன்னதும் கண்டிப்பா என் புருஷன் நல்லா சொல்லிடுவாரு அப்படின்னுவாங்க. உடனே நம்ம ரம்யா வந்து சரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னதும் ஐஸ்வர்யா ஒரு கலர் சொல்றாங்க, ஜெலோ கலர் என்னவோ. ஆனா நம்ம அருண் வந்து வீடியோ கால் பண்ணதும் உடனே ஐஸ்வர்யா வந்து இங்க பாருங்க நாங்க புடவை எடுக்கிறோங்க, நீங்க தான் ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புடவையும் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களுக்கு பிடிச்ச கலர் புடவையும் காமிக்கிறாங்க. சொல்லுங்க இதுல உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கு, எனக்கு எதுங்க சூட்டபிளா இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு பிடிச்ச கலர்லயே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னதும் இங்க பாரு இருக்கிற எல்லா புடவையுமே உன்னை விட ரொம்ப அழகா இருக்கு, நான் எதுன்னு செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னதும் ஐஸ்வர்யா வந்து செம கடுப்பாகிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னங்க இப்படி பண்றீங்க, இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா இல்லையா, இதுல ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னதும் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச கலரை விட்டுட்டு வேற ஒரு கலரை வந்து அருண் செலக்ட் பண்ணியதும் நம்ம ஐஸ்வர்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஐயோ 2 பேரு ஹஸ்பண்ட் இப்படி ஆயிடுச்சு, இங்க பாருமா தீபா உன்னோட புருஷனாச்சும் நல்ல கலரை வந்து செலக்ட் பண்றாரான்னு பாப்போம், அதுக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லு அப்படின்னதும் எனக்கு பிடிச்சது ப்ளூ கலர், நான் ப்ளூ கலர் புடவை தான் ரொம்ப விரும்பி கட்டுவேன்னு என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், கண்டிப்பா அவரு ப்ளூ கலர் புடவையை சரியா செலக்ட் பண்ணிடுவாரு அப்படின்னதும் அதையும் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் நீ வீடியோ கால் பண்ண தீபா அப்படின்னு ரம்யா சொன்னதும் உடனே தீபாவும் ரொம்ப சந்தோஷமா கார்த்திக்கு வீடியோ கால் பண்றாங்க. என்னங்க இது வீட்லயே இருந்துட்டு வீடியோ கால் எல்லாம் பண்றீங்க? ஆமாங்க நாங்க இங்க எல்லாருமே புடவை எடுத்துட்டு இருக்கோம், அதனால நான் இப்போ புடவை எல்லாம் வந்து காமிப்பேன், எனக்கு எந்த கலர் நல்லா இருக்குமோ அதே மாதிரி எனக்கு எந்த கலர் புடவை பிடிக்கும்னு நீங்களே ஒன்னா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னதும் கார்த்தியும் வந்து சரின்னு சொல்றாங்க. அங்க பார்த்தோம்னா கார்த்தி கிரீன் கலர் புடவையே சொன்னதும் தீபா வந்து செம கடுப்பாயிட்டு அப்போ எனக்கு இந்த கிரீன் கலர் தான் பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க அந்த புடவை தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து போனை வச்சதும் தீபா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன தீபா எப்பவுமே கார்த்தி தான் ஒன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு பேசுவாரு, ஆனா இந்த புடவை விஷயத்துல கார்த்தியும் மத்த ஆம்பளைங்க மாதிரி தான் காமிச்சிட்டாரு, எல்லாருக்குள்ளயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு பார்த்தா ஒருத்தருக்குள்ள இல்லாம போயிடுச்சு அப்படின்னு மீனாட்சி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதானே தீபா, என்ன தீபா கார்த்தி ஒன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாருன்னு பார்த்தா கடைசியில அவரு சொதப்பிட்டாரே அப்படின்னு ரம்யா சொன்னதும் தீபாவோட மூஞ்சி வாடி போயிடுது. சரி சரி இந்த ஒரு விஷயத்துல வச்சு எப்போ புருஷனோட நீங்க எடை போட வேணாம் அப்படின்னுட்டு தீபா வந்து புடவையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லபடியா வந்து புடவையெல்லாம் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா தீபா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா வெளியில போன நம்ம கார்த்தி நேரா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இந்த பக்கம் கையில ஒரு பேக்கோட வராங்க. தீபா இந்தாங்க அப்படின்னதும் தீபா கோபிச்சிட்டு இருக்காங்க. என்னது இந்தாங்க முதல்ல வாங்கி பிரிச்சு பாருங்க, பிரிக்காமலே என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது பாருங்க அப்படின்னதும் தீபா வந்து பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச கலர்லயே ஒரு ப்ளூ கலர் புடவை இருக்கு. இது பார்த்து தீபா வந்து செம ஹாப்பி ஆகுறாங்க. எங்க இந்த புடவை எனக்கா இல்ல எனக்கு அப்படின்னதும் எனக்கு சொல்றீங்க, ஆமா என் பொண்டாட்டிக்கு ப்ளூ கலர் புடவை தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் நானா வாங்கணுங்கிறதுக்காக உங்களை வாங்க விடாம பண்றதுக்கு போயா கிரீன் கலர்னு சொன்னா அப்படின்னதோ தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு கார்த்தியை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்க நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கலையோன்னு நான் பயந்துட்டு எல்லாரும் எப்படி கலாச்சாங்கன்னு தெரியுமா, இருங்க நான் இப்பவே போய் எல்லாருக்கிட்டே சொல்றேன் அப்படின்னுட்டு தீபா குடுக்குடுன்னு கீழே ஓடி வராங்க. எல்லாருமே கூப்பிடுறாங்க. என்ன ஆச்சுமா தீபா, ஏமா இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அத்தை எல்லாரும் சொன்னீங்கல்ல என் புருஷனுக்கு அட்லீஸ்ட் என்ன புரிச்சு வச்சுக்கலேன்னு, பட் என் புருஷன் அவர் கையாலே எனக்கு வாங்கணுங்கிறதுக்காகத்தான் வேணும்னு கிரீன் கலர்னு போய் சொல்லியிருக்க
வந்திருக்காரு அப்படின்னதும் என்ன தீபா சொல்ற, ஆமா அக்கா இங்க பாருங்க, எனக்கு பிடிச்சது ப்ளூ கலர் புடவைன்னு தெரிஞ்சும் அவர் வெளிக்கடையில் எனக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னதும் எல்லாருமே புடவையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லப்பா கார்த்தி, நீ உண்மையிலேயே சிறந்த ஜோடி தான் நீங்க 2 பேரும் அப்படின்னு அபிராமி பாராட்டினதும் ரம்யா செம்மையா முறைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி தீபாவை இந்த விஷயத்துல எல்லாம் புரிஞ்சுக்காத கார்த்தியா மற்ற விஷயங்கள்ல தீபாவை புரிஞ்சுப்பான்னு நினைச்சோம், ஆனா இந்த அளவுக்கு இவன் இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே அப்படின்னு ரம்யா செம